ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டனில் புது வரவு ஒன்று வந்திருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். என்னன்னா எல்லோ கலர் ரோஸு நம்ம வீட்டில் இருந்து வாடி போச்சுங்க. ஒரு எல்லோ கலர் ரோஸு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் நான் எங்களுக்கு லீவ் இருக்கிறப்போ வந்தது. இந்த பக்கம் தெருவில் வந்ததுலேருந்து தான் வாங்கி வச்சுருக்குறேங்க. 40 ரூபான்னு. பாருங்கள் வேர் எப்படி விட்டுருக்குதுன்னு. நான் வாங்கும்போது பார்க்கவே இல்லை, பார்த்து கூட எடுக்கலைங்க. ஆனால் கீழே அவ்வளோ பெருசாக வேர் வந்திருக்குது. நான் என்ன பார்த்தேன்னா, இது கிளை எத்தனை போயிருக்குதுன்றதை பார்த்தேன். ஆனால் நம்மளுக்கு கிளைலாம் நிறையா போகல. இது பார்த்திங்கன்னா ஒரு கிளை மட்டும்தான் நல்லா பெருசாக மொட்டு இருக்குது. மீதியெல்லாம் தான் சின்ன சின்னதாக இருக்கிற கிளைங்க. இன்னும் 2-3 செடி இருந்ததில் ஒன்லி ஒரு கிளை மட்டும்தான் இருந்தது. அதனால் சரி இதை சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன் கீழே வேர் இருந்தது. இந்த வேர் இருக்கிறதுனால நம்ம கீழே வச்சோம்னா வெயிலில் வாடி போடுன்னு ஒரு தொட்டியில் வச்சு அந்த மண்ணில் வேரை புதைச்சி வச்சுருந்தேன். இப்போ இதை தொட்டியில் எடுத்து வைக்க போகிறோம். இந்த தொட்டியில் நான் ஏற்கனவே இப்போ தான் மண்ணெல்லாம் மாற்றி உரம்லாம் போட்டு மாற்றி வச்சுருந்தேன். இதில் விதை போட்டிருந்தேன். அந்த விதை முளைச்சி இதிலேருந்து அதை மாற்றி எடுத்து வச்சிட்டேன். அதனால் இதில் இப்போ ரோஸ் செடி வைக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இதை நீங்கள் முதல்ல நான் பாதி மண் எடுத்துகிட்டு அது உள்ளே வச்சு பார்த்தேன். முங்குற அளவுக்கு நம்ம மண் போடுற வரைக்கும் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அந்த கவர் கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சாச்சு. இப்போ சுற்றி நல்லா மண் போட்டு அது மூடிடலாம். நீங்கள் எப்போவுமே செடி வைக்கும்போது உரம்லாம் நிறையா கொடுக்க வேண்டியதில்லை. முதல் செடி நம்மளுக்கு வெளியிலேருந்து வருது. நம்மளோட கிளைமேட் அதுக்கு ஒத்து போகணும். நல்லா அது மண்ணோட சேவ் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் உரம் ஃபஸ்ட்டே கொடுத்தீங்கன்னா செடி வாடி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாணம் உரம் இதை போட்டு மண் கூட போட்டுட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா அது மக்கி உங்களுக்கு வர்றம்போது உங்களுக்கு செடியும் செட் ஆகி வரும்போது உங்களுக்கு துளிர்ப்பு நல்லா வரும். இப்போ நம்ம போட்டாச்சு. இந்த செடி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 40 ரூபா கொடுத்து வாங்கின செடி. நம்ம வீட்டில் இருக்கிற செடியெல்லாம் முக்கால்வாசி ரோஸ் செடிலாம் 40 ரூபா 60 ரூபா. நான் பன்னீர் ரோஸ்லாம் 60 ரூபா கொடுத்து தாங்க வாங்கினேன். சூப்பராக நிற்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.